முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் பரிசாக தேர்தல் வெற்றி கனியை சமர்ப்பிப்போம். சென்னை அருகே ஈசிஆரில் நடந்த பிறந்தநாள் விழாவில் மக்கள் கோஷமிட்டு கொண்டாட்டம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 73வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழக மக்களுக்கு கேட்காமலே அள்ளித்தரும் வள்ளல் என்பது மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் கோஷமாக எழுந்தது. சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆலோசனையின்படி சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி 197வது வட்டம் ஈசிஆர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி சாலை வாட்டர் டேங்கின் சிக்னல் அருகில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழா பனையூர் குப்பம் மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் வி. ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திமுக செயலாளர் லயன் ச. அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ திமுக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அப்போது அங்கிருந்த தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். விழாவிற்கு வந்திருந்த மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. பனையூர் குப்பம் மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் வி. ஏழுமலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ச. அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏவிற்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார். திமுக நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் 197வது வட்டக்கழக செயலாளர் உத்தண்டி டி. ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் த. பஷீர் மற்றும் 197வது வட்டக்கழக திமுக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள், மீனவர் அணி நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 73வது பிறந்தநாள் விழா கிழக்கு கடற்கரை சாலையிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பனையூர் குப்பம் மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் வி. ஏழுமலை ரொக்க பணம் வழங்கினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 73வது பிறந்தநாள் பரிசாக 2026இல் நடக்கும் சட்டமன்ற தேர்தல் வெற்றி கனியை சமர்ப்பிப்போம் என்று எழுப்பிய கோஷம் உதய சூரியனின் ஒளியை பிரகாசமாக்கியது.